இந்த ஆதிரன் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க எங்க வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு 2 வருஷம் வேலையெல்லாம் தூக்கி போட்டு ஓகே சொல்லு. ஓகே வேலை கிடைக்காம இருந்துச்சு. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு சொல்லு, பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. ஸோ இவன் காலேஜுக்குலாம் போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் கூப்பிட்டு உட்காந்தா கூட கிரிஞ்சி ஃபேமிலி நோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி இந்த வீடியோன்னு கூட இவன் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னானோ வச்சுங்களேன். நீங்க யூகே போனோன்னா முத அந்த போட்டோ தான் அனுப்பிச்சான். நாங்க என்னமோ எங்களை மிஸ் பண்ணி பாவமா அந்த போட்டோ வந்து பாரு நம்ம எல்லாம் மிஸ் பண்றாமான்னு எங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் அதெல்லாம் கிடையாது. அவன் அங்க போயிட்டு குளிர் தாங்க முடியாம ஓரமா நின்றதை வந்து நாங்க பார்த்துட்டு என்னடா பெரிய லாண்டனு நான் உடனே சொல்லுவேன் என் பேரப்பிள்ளை கதையை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த சாப்பாடை சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்து எல்லா வேலையும் இன்னைக்கு சாப்பிடுறத தடுக்க வேண்டியதா இருக்கு. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது மீண்டும் ஒரு ஃபேமிலி விளாக் தான். ஆனால் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வைஷாலி பிரியாலாம் காணுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து அட்டாச் ஆன ஃபேமிலி. பட் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்தோம்ல. ஆமாம் நம்ம தானோட தஞ்சாவூர் சேவியர் நகர் ஃபேமிலி ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இந்த ஃபேமிலியை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து 3 வந்து பேச்சுலர் பசங்களாக இருந்த காலகட்டத்தை நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகே. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி மொத அப்பாவான தருணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த அப்பாவான தருணம் அந்த மொமெண்ட்டை கொடுத்தது வந்து அண்ணனோட பையன் ஆதிரன். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த ஆதிரன் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு 2 வருஷம் ஆதிரனுக்காக வேலையெல்லாம் தூக்கி போட்டு ஓகே சொல்லு. ஓகே வேலை கிடைக்காம இருந்துச்சு. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு சொல்லு, பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. அதனால வந்து வேலை தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த என்ன வேலை பார்க்கலாம்னு நினைச்சோம். அப்புறமா பேபி சிட்டிங் தான் நல்ல வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஸோ எங்க அண்ணனோட குழந்தைய 2 வருஷம் பார்த்து வளர்த்தோம். அவன் கை சப்பனதுல இருந்து குடுமி போட்ட வரைக்கும் நாங்க வந்து அவனை வச்சு அழகு பார்த்துக்கிறோம். எப்போதும் நான் பாதுகாப்பு வலயத்துடன் இருப்பேன். பட் அந்த பையன் இன்னைக்கு எங்களை விட அந்த ஒரு படத்துல தனுஷ் சொல்லுவார்ல, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியடான்னு எங்களை விட ஒசரமா பேசிட்டான். ஐ மீன் ஒசரமா வளர்ந்துட்டான். அவங்கள பத்தின பழைய வரலாறையும் அவங்கள பத்தின சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆமா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. சோ இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரனின் அளப்பறைகள். எஸ், ஆதிரனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கல் வாங்க வாங்க. ஹே ஹே ப்ரீஷியஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன் ஆமா. ஆதிரன். அம்மா முத பாட்டியானது, அண்ணன் முத அப்பாவானது இவரால தான். ஆமா, நாங்க சித்தப்பானது இவரால தான். அந்த போஸ்ட்ல உங்கள்ட்ட காட்டுறோம் பாருங்க. ப்ரௌடு சித்தப்பா ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லாம் போட்டுருப்போம். அதெல்லாம் உங்கள்ட்ட காட்டுறோம். மீசையெல்லாம் முளைத்திருக்கும் இவர்தான் எங்கள் குடும்பத்தின் முதல் பேர குழந்தை. பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் செய்யுங்கடா செய்யுங்க. இல்லாத புல்லாத வேலைகள்லாம் செய்யற அந்த ஒரு ஆதிரன். நாட்டி பாய் ஆதிரன் சொல்லலாமா? அப்படி நாட்டி பாய் ஆதிரன் மட்டும் இல்ல, டாக்கட்டிவ் ஆதிரன். டாக்கட்டிவா இவரா? ஓகே ஓகே. இல்ல இது நம்ம ஆதிரனை கூப்பிட்டு பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது நம்ம அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரியும் ஆதிரனுக்கு அவார்டு கொடுத்து நாம பண்ண போறது அவனை வச்சு ஆதிரனை வந்து இன்னைக்கு வந்து பெரியவங்களா இருந்த குடும்பத்துல முதல்ல வந்த குழந்தை வரவு வந்து இதுதான். இது வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில வேற ஒரு மாற்றம், நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ற பேபி சிட்டிங் தாண்டி ஒரு பேர குழந்தை அம்மாக்கள் வந்து ஓடி ஓடி சம்பாரிச்சிட்டு இருந்த காலத்தில் பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது வந்து குழந்தையும் பார்த்துட்டு வெளியிலையும் போயிட்டு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் பேரப்பிள்ளைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பேரப்பிள்ளை ஒன்று ஒவ்வொரு அசைவையும் வந்து அந்த பாட்டி தாத்தாக்கள் பார்க்கும்போது அது அப்படியே வித்தியாசமான வேற ஒரு உலகம். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை எங்களுக்கு காமிச்சவன் ஆதிரன். ஆமாம், அந்த ஆதிரன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டலி இந்த யூடியூப் விளாக்ஸ்லாம் நாங்கள் பெருசாக வந்து பண்ணது கிடையாது. ஸோ அப்போலாம் வந்து வீடியோ மட்டும் நிறையா எடுப்போம். எப்போவுமே வீடியோ எடுப்போம். அதாவது இந்த யூடியூப் டிஜிட்டல்லாம் வரதுக்கு முன்னாடிலேருந்து வீடியோ மெமரிஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இவனோட மொமெண்ட்ஸ் வந்து நாங்கள் அப்போ நிறைய கேப்சர் பண்ணியிருக்கோம். இவன் தான் எங்களோட அடித்தளம்னு சொல்லலாம்.
ஸோ இவனை வச்சு ஃபன்னி மீம்ஸ் போடுறது. மீம்ஸ்னா அப்போ பெருசா அப்போ ஹிட்லாம் கிடையாது. ஆதிரன் எலியா வச்சு தான் நீங்க வீடியோ எல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஆமா அப்படி சார், அதான் இவனை வச்சு தான் எங்களுடைய ஆரம்ப புள்ளி வந்து எங்களுக்கு கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸ்லாம் இருக்குங்கிறது நாங்கள் கத்துக்கிட்டதே வந்து யூடியூப்க்கு பிள்ளையா சொல்லி போட்டது ஆதிரன் தான். ஆமா ஆதிரனாலதான் இன்னைக்கு சித்தப்பா 2 பேரும் யூடியூபர்ஸ் பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஆமா ஓகேவா, ஒன்ன வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த இந்த எலியை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ண நிறைய மீம்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ காட்டிட்டு தான் இப்போ காட்டுவோம். அண்ட் மெயினா ஒரு விஷயத்த சொல்லிக்கணும், ஆதிரன் அந்த காலத்துல நீ எவ்வளவு நல்ல புள்ள தெரியுமா? ஓ அப்படியா விஷயம்? நீ இருக்கிற இடமே தெரியாது, சைலண்டா ஒரு எலிக்குட்டி ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல. அது ஞாபகம் இருக்காமா அந்த நன்மங்கலம் வீட்டுல நம்ம இருந்ததெல்லாம்? ஆமா ஆமா, அது இது வந்து பால் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைங்க, வேற எதுவுமே தொடாது. ஃபார்முலா மில்க். ஆமா, சோறு திங்கலையா உடனே பால், அழுத வந்துதா உடனே பால், உடனே அம்மாவை தேடுறானா உடனே பால். ஆக மொத்தம் ஆமா, இப்ப வந்து பாலே தொட முடியாது. நிறைய குடிச்சதுனாலதான் இப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ட் ஆயிடுச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு பால் பாட்டிலும் கைமாவே அலைவான் அவன். வாயில தொங்க விட்டுட்டு என்னன்னா இவன் இருந்த டைம் வந்து அண்ணா அண்ணி அப்பதான் அவங்க ஐடிக்குள்ள வந்து அந்த ஒரு பீக் டைம்ல இருந்த டைம். ஸோ வந்து உடனே வந்து அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ற ஒரு கட்டம் இருந்துச்சு. ஸோ வந்து ஆப்வியஸ்லி அம்மா ஒரு பாட்டியா பேரனை வளர்க்குற கட்டாயத்துல அம்மா இருந்தாங்க. அண்ட் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அம்மாவையும் பேரனையும் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அண்ணனுக்காக 2 வருஷம் வீட்லயே இருந்தோம். அதுதான் இங்க உண்மை. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மறுபடியும் அங்க போறடா வேற ஒரு சொல்ல வந்தா திருப்பி நாங்க வீட்டுல இருந்தது காரணம் இவன் தான். ஸோ வந்து நாங்க வந்து அதிகமா இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆதிரன் வந்து யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இவன் இப்போ சிங்கப்பூர் போயிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் திருப்பி அடுத்த வாட்டி ஒரு 1 year or 1.5 years 2 years இப்போ நாங்கள் போவோம் வருவானா டப்பு டப்புனு இவன் வளர்ந்துடுறான். ஸோ இவன் காலேஜுக்குலாம் போனதுக்கப்புறம் இப்படிலாம் கூப்பிட்டு உட்காந்தா கூட கிரிஞ்சி ஃபேமிலி, நோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி இந்த வீடியோன்னு கூட இவன் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னானோ வச்சுங்களேன். ஸோ ஆனால் என்னன்னா இந்த மொமெண்ட்ல இந்த பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு மெமரி வந்து இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த குழந்தை தான் வந்து ஆதிரன். எலிக்குட்டி மாதிரியே இருப்பான், அப்படியே வந்து கியூட்டா. இவனை வந்து ஆனா அம்மா கிட்டலாம் சொல்லிக்கலான்னு தெரியல, ரூம்குள்ள போட்டு இவனை அப்படியே புரட்டி உருட்டி உருட்டிலாம் விளையாடுவோம். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அழ மாட்டான், கத்த மாட்டான். நம்ம எது பண்ணாலும் அதை அப்படியே பார்த்துட்டு ஏறி கிச்சு விடுவா தெரியுமா? ஸோ இப்போ நிலன் நவிலன்லாம் நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, அதனால அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆதிரன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவன் இவனுங்களை விட அதிகமான ஒரு பிளேஃபுல்லான ஒரு பேபி. அப்போ வந்து பேச தெரியாது, ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். எங்கேயாச்சும் நாங்கள் கொஞ்சம் ஓவர் போயிட்டா லைட்டாக கண்ணு கலங்கும், ஆஹா பிள்ளைய நம்ம ரொம்ப பாடுபடுத்திடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கமுக்கமாக ஒரு 1 மணி நேரம் கூட வச்சு அம்மா பார்க்கறதுக்குள்ள அவனை வந்து ஆசுவாசப்படுத்திடுவோம். அதெல்லாம் சரியான ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான். சரி, இப்போ எங்க எல்லாருக்கும் உன்னை வச்சு மெமரிஸ் இருக்கு. உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா, உன்னோட மெமரியை டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, நீ எந்த வருஷம் பிறந்த? 2012. எந்த ஊர்ல பிறந்த? சென்னை. சென்னையில எந்த ஹாஸ்பிடல்ல பிறந்த? ஒரு ஹாஸ்பிடல். எல்லாரும் ஹாஸ்பிடல் தான். எந்த ஹாஸ்பிடல்? சரி, ஒரு கெஸ் கொடுக்கலாமா? கேகே ஹாஸ்பிடல். கேகே ஹாஸ்பிடல் சிங்கப்பூர்ல இருக்கு. இங்க இருக்க ஹாஸ்பிடல் தெரியாது தெரியாது தெரியாது. சரி, அதெல்லாம் குழந்தைங்க கேட்க வேணாம். தெரியுதுல அவங்களுக்கு. நான் தஞ்சாவூர் மெடிக்கல் என்னமோ ஒரு தஞ்சாவூர் ஹாஸ்பிடல், தஞ்சாவூர் பாலிகிளினிக், தஞ்சாவூர் பாலிகிளினிக் அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். நீ பிறந்த ஹாஸ்பிடல்ல. ஓகே, என்ன அப்பாட்ட கேட்காத, எனக்கு மறந்துருச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. நீ உன்னை பத்தின விஷயங்கள் தெரியலங்கிற காரணத்தால உனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகளை பத்தி நாங்க கேட்க போறோம். தாத்தா பேர் என்ன? ராஜமகேந்திரன். தாத்தாவோட அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜன். ஓகே, சரி, அம்மா தாத்தா பேர் என்ன? அம்மாவோட அப்பா பேர் என்ன? அம்மாவோட அப்பா பேர் உன்னோட அம்மா தான். காளிதாஸ். காளிதாஸ். அவங்க அப்பா பேர் என்ன? பிட் அடிக்க மறந்துட்டியா? அதை கேட்க மறந்துட்டியா? நான் இது மட்டும் தான் கேட்பேன் நினைச்சியா? அவங்க அப்பா பேரும் கோவிந்தராஜன் தான். காளிதாஸ் கோவிந்தராஜன். ஓகேவா, நாங்க உன்னை முத ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோம். அந்த ஸ்கூல் பேர் சொல்றான். எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? நம்ம சரி, ஓகே, நம்ம வீடு எங்க நம்மலாம் குடியிருந்தோம்? எந்த அந்த ஏரியா பேர் என்னது? சிட்டிக்குள்ள இருந்துச்சு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அந்த ஏரியா பேர் என்ன?
பலவந்தா டேய், பலவந்தாங்களும் உங்க அம்மாவோட வீடு, உங்க ஆத்தாவோட வீடு. நம்மளா இருந்த வீடு அந்த ஏரியா பேர் என்ன? மேடவாக்கத்து பதில் இருந்துச்சு என்ன ஒரு நண்பங்களும். இந்த நன்மங்கலம். இடத்துல இந்த ராஜ்கிரண் சார் சைக்கிள்ல உட்காந்துருப்பாரு, பின்னாடி 2 குழந்தைங்க வச்சுட்டு பள்ளி கூடு அந்த மீமை போட்டு இந்த மூஞ்ச வந்து அந்த ஒரு குழந்தைங்களுக்கு வைங்க. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா. உன்னை எப்படிலாம் அப்பா நாங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காலைல விட்டுட்டு நாங்க அழுவோண்டா, நீ ஸ்கூல்ல போய் கதறுவியோ கண்ணீர் விடுவியோன்னு. ஸ்கூலுக்கு அதாவது கேட்டை திறந்து விடுவோம், அவன் அந்த சர்க்கஸை பார்த்து ஆர்வமா போயிடுவான். அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா எங்களை மாதிரியே தான் அவனும் ஸ்கூலுக்கு போக பிடிக்காது. அப்படியே காம்பவுண்டுக்கு வெளில நின்று ஏதாவது அழுகுறானா ஏதாவது கத்துறான்னு பார்த்தா தேடிக்கிட்டே இருப்பான். மனசு வராது. அன்னைக்கு போன் அடிப்பான், அண்ணி அவன் அழுகுற மாதிரி இருக்கான், நீ தூக்கிட்டு வந்துருவான்னு. நோ, அவன் அங்கேதான் இருக்கணும்ன்றாங்க. ஐயோ எத்தனை நாள் தெரியுமா அந்த மாதிரி இருந்துருக்குறோம். அவனை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது அவங்க சித்தப்பா கொண்டு விடுவாங்க, அழைக்க போகிறதுக்கு நான் போவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் எல்லா குழந்தைங்களும் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கும். இது நேராக வந்து கேட்டை பிடிச்சிட்டு எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டே நிற்கும். நீ அப்பயே இன்ட்ரோவர்ட் தானடா, யார்கிட்டயும் பேச மாட்டியோ? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. அப்படியே பாவமாக இருக்கும், ஏன்டா இந்த குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி இப்போ அழைச்சிட்டு வந்துட்டோம், பிள்ளைக்கு பசிக்குதா அப்படியான்னு சொன்னால். ஆனால் இவன் வளர்ற வரைக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற நாய், பூனை, காக்கா இதெல்லாம் தான் வளர்ந்தது, தின்னு வளர்ந்தது தவிர இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுங்கிறது வந்து பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு எந்தெந்த பிள்ளைங்களையோ பற்றி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நான் உடனே சொல்லுவேன், என் பேரப்பிள்ளை கதையை நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த சாப்பாடை சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்து எல்லா வேலையும் இன்னைக்கு சாப்பிடுறத தடுக்க வேண்டியதா இருக்கு. வேணாண்டா சாப்பிடாதான்னு புடுங்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இப்ப பயங்கரமான ஒரு ஃபுட்டியா இருக்கான், வித்தியாசமான இதெல்லாம் ரெசிபிலாம் அவன் தேடி தேடி பிடிச்சி சாப்பிட்றான். எனக்கு அவனா இவன் அப்படின்னு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருங்க, சர்ப்ரைஸா ஒன்று காட்டும். டட்டாய், இது யார் தெரியுதாடா? மக்கள்கிட்ட காட்டு. மக்களே, இந்த எலி குஞ்சு இப்படிதான் இருந்துச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் உனக்கு ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அப்பா பிறந்த ஊர் எது? தஞ்சாவூர். சித்தப்பா 2 பேர் பிறந்த ஊரு? தஞ்சாவூர். அச்சம்மாவும் தாத்தாவும் பிறந்த ஊரு? தஞ்சாவூர். அவங்க 2 பேரும் ஊர்ல இருந்தாங்களே, நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல. நம்மளோட எந்த ஊர் அது? அவர் நேட்டிவ், which is our native. மேகலகன் படத்துல கூட வருமே அந்த படம், அந்த ஊரு. மேகலகன் படத்துல வரும்ல, அந்த ஊர் தான் வரும். ஓகே ஓகே. மேகலகன் படம் பாத்தியா இல்லையா? பாத்துருக்கேன். அந்த ஊர் பேர் என்ன? போடா. ராஜேஷ் பெரியப்பா, ராஜாராம் பெரியப்பா எந்த ஊர்ல இருக்காங்க? நீடாமங்கலம். ஓகே. அங்க என்ன இருக்கு? தாத்தாக்கு என்ன வச்சிருக்காங்க அங்க? மெமோரியல். தாத்தாக்கு மெமோரியல் நீடாமங்கலம் தான் இருக்கு. சரி, அம்மாவுடைய அப்பா ஆத்தாவும் தாத்தாவும் பிறந்த ஊர் எது? தீல ஸ்டார்ட் ஆகும். அவங்க அம்மா தீனு ஸ்டார்ட் பண்ணாலே அந்த ஊர் தான் சொல்லுமா பஸ்ல பாக்கும்போது. டி நகர். நீ போனதுல நினைக்கிறேன் அந்த ஊருக்கு? இல்ல, நான் போயிருக்கேன். திருத்துறை பூண்டி. ஓகே. அந்த ஊர் பேர் சொல்லு. திருத்துறைப்பூண்டி. அது வந்து ஆத்தா பிறந்த ஊரு. ஆத்தா பிறந்த ஊரு ஐயம்பேட்டை. எனக்கா இன்னும் ஒரே ரெண்டு திருத்துறைப்பூண்டி சொல்லு. திருத்துறைப்பூண்டி. ராஜு இங்கிலீஷ் மாதிரி பேசலாம். தில்லுமுழுல வர மாதிரி நம்ம லென்த்தா ஆதிரனுக்கு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கலாம்? நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூரில் பிறந்த கோவி ராஜமகேந்திரன் ஜெயந்தியோட பிள்ளை ஐயம்பேட்டை, அறுவடை நம்பி, கலிய பெருமாள், சந்திர மாதிரி திருத்துறை. நீடாமங்கலம் கோவிந்தராஜன், ராஜமகேந்திரன், ராஜராஜன், ஆதிரன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆதிரன், நீ யூகே போனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? அப்ப எதுக்கு போன? அவன் காசு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எதுவுமே ஞாபகம் இல்ல. போட்டோ இருக்கு. போட்டோ இருக்குது. அவன் கம்பியை பிடிச்சிட்டு பத்து போட்டோ கம்பியை பிடிச்சிட்டு இவங்க யூகே போனோம்னா முத அந்த போட்டோ தான் அனுப்பிச்சான். நாங்க என்னமோ எங்களை மிஸ் பண்ணி பாவமா அந்த போட்டோ வந்து பாரு நம்ம எல்லாம் மிஸ் பண்றாமான்னு எங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் அதெல்லாம் கிடையாது. அவன் அங்க போயிட்டு குளிர் தாங்க முடியாம ஓரமா நின்றதை வந்து நாங்க பார்த்துட்டு என்னடா பெரிய லாண்டனு. மண்டையில ஒரு ரெட் கலர் குல்லா போட்டுக்கிட்டு எடுத்துருப்பான். நம்ம கூட சின்சானையும் இதையும் வச்சு எடிட் பண்ணி போட்டோம். அடுத்த ஹிஸ்டரி கொஸ்டின். உனக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை
மொட்டை நானே தெரியுங்களா? ஆ. ஃபர்ஸ்ட் மொட்டை எங்க போட்டோம் ஞாபகம் இருக்கா? How do I tell you? மொட்டை எங்க போட்டோம்? ஊர்ல. அதான் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வயசானவனே வந்து அவனுக்கு முடி எடுக்கணுங்கிறது அதுக்கு வந்து பேக்கில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. இவனோட கொள்ளு தாத்தா அந்த நேரம் வந்து முடியாமல் இருந்தாங்க. பேரனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வந்து உன் பிள்ளைக்கு முடியடுறா, நான் வந்து என் உயிரை கையில் பிடிச்சிட்டு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. குலதெய்வ கோயிலில் தான் மொட்டையை அடித்து காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி 2013 நாங்கள் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அதே மாதிரி அவங்களால கீழே இறங்கிலாம் வர முடியல. பிள்ளைக்கு முடி எடுத்து எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நாளாகவே அந்த ஒரு விழா நடந்துச்சு. அவங்களால இறங்க முடியாட்டி போனால் கூட வண்டியில் இருந்தபடியே வந்து அவங்க கொள்ளு பேரனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தான் அவங்க நல்லபடியாக இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மெமரி. அதை தாண்டி அதில் வந்து அந்த நேரத்தில் வந்து ராஜராஜன் பிரீத்தி கல்யாண சமயத்தில் ஒரு பெருசாக கறி விருந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் நாங்கள் செய்யவே இல்லை. அதனால் ராஜராஜனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கறி விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியெடுத்துட்டு வந்து அன்னைக்கு அதை நாங்கள் செய்யலை. அதுக்கு அடுத்த நாள் வந்து பெருசாக எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நல்லா அருமையான ஒரு கறி விருந்து. அது வந்து தஞ்சாவூரில் சேவியர் நகரில் நம்ம வீட்டில் வெளியில் ஷாமியானா போட்டு அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸு அவங்களையெல்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாகவே நடந்தது. அது இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு மெமரி. அது இவனுக்கு தான் செய்ய முடிஞ்சது. கதிரனுக்கு கூட நாங்கள் முடியெடுத்ததோடு நிறுத்திக்கிட்டோம். வேற என்ன செய்யலை. இப்போ மெயினாக இதில் சொல்ல வர்றது என்னன்னா, பிற்காலத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறம் எதையாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு உன்னால் கேட்கவே முடியாது. இங்கே என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதா? சொல்லு, அந்த பொண்ணு பேர் என்ன?